ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல டேஸ்டா சௌச்சோ கூட்டு தாங்க பண்ண போறோம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டா சான்ஸே இல்லைங்க. ரைஸ்ல கூட போட்டு சாப்பிடலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ண பிறகு குக்கர்ல இதை போல சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப மூடி போட்டுட்டு 1 விசில் வந்தவன ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை போல மலர வேக வச்சுக்கணுங்க. ரொம்ப குழைய விடக்கூடாது. இப்போ பேனை வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இது கூடவே அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே 4 வரமிளகாவை கிள்ளி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம் எல்லாம் வதங்கணும் இல்லையா, நல்லா கலந்து கொடுங்க. இப்போ இது கூடவே 5-6 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்போ 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை கலந்து கொடுங்க. தக்காளிலாம் நல்லா சாஃப்ட் ஆகணுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. இப்போ அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் கல்லுப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ ஒரு தடவை கலந்து கொடுங்க. இதை போல நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/4 கிலோ சௌச்சோ எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்களேன், இது அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுங்க. நல்லா கலந்தாச்சுங்க. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. அதுக்கு மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்க, 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பருப்பெல்லாம் இதிலே சேர்த்துக்கலாங்க. ஒரு தடவை நல்லா கலந்து கொடுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. பாருங்க, நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ இந்த நேரத்தில் ஒரு தடவை கலந்து கொடுங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க, உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணுங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க. இப்போ நான் அரை மூடியை தேங்காய் துருவல் துருவி வச்சிருக்கேங்க, அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் சேர்த்த பிறகு ஒரு தடவை கலந்து கொடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை அப்படி தூவி விடுங்க. கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுறேங்க. கமகமன்னு வாசனையா சௌச்சோ கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. ரசம் சாதம், சாம்பார் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா சான்ஸே இல்லைங்க. ஒரு பவுல்ல மாத்திக்கலாங்க. இதை போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.